உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. நீங்க மாணிக்சந்த் பண்ணா நல்லா இருக்குமே, நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் இங்க வேலை பார்க்க வந்திருக்கேன், நீங்க என்ன நடிக்க சொல்றீங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னா மதிக்க கூட மாட்டாங்க. இந்த பையன்லாம் வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இவங்களாம் மார்க்கெட்டே கிடையாது, எப்படி நீங்க வைப்பீங்க அப்படின்னு. தென் ஐ வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். ஒரு வேர்டு கூட எனக்கு வந்து துமாரா நாம் கியா ஹே இவ்வளோதான் தெரியும். யூஸ்வலாக நமக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தெரியுமோ அதுதான் எனக்கும் ஹிந்தி தெரியும். ஹிந்தி சத்தியமாக தெரியாது. இந்த மூசான்ற கேரக்டர் அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்து ஷீ வாண்டட் டு அடாப்ட் மீ. பேரண்ட்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணி எனக்கு உங்கள் பையனுக்கு கொடுத்துருங்க, நான் வந்து அவரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய பையன் மாதிரியே இருக்கா. நானும் எங்கள் அப்பாவும் வந்து சர்ச் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்குலாம் போவோம், வாட்ச்மேன் துரத்திட்டு வருவார். நோட்ஸ் கேட்கும்போது பசங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ மேஜிக் பண்ணியே பாஸ் ஆகிடுவோம், உனக்கு எதுக்கு பார்த்துக்குவாங்க. சினிமாவோட நேயர்கள் வணக்கம், நான் உங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த உரையாடல் 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டானதாக தான் இருக்க போகுது. அதாவது குடும்ப சுந்தரி படமுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குது. அந்த படம் பார்க்கும்போது மோத்திலால் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு போர்ஷன் வரும்போது நமக்கு ஒன்று தோணியிருக்கும், இந்த கேரக்டர், அதாவது இந்த மாணிக்சந்த்ன்ற கேரக்டர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே தோணியிருக்கும். அது வேற யாருமே இல்லை, நமக்கு ரொம்பவே பரிச்சயமான நம்ம மைடியர் புதம் சீரியல் நடிச்சிருந்த நம்ம அபிலாஷ் அவர்கள் தான். அவர் தான் அந்த கேரக்டரில் பண்ணியிருந்தாரு. அவர் நம்ம கூட ஒரு இடத்துல நினைஞ்சிருக்காரு. அவரோட ஜேர்னி பற்றி நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கிறேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ரிசப்ஷன் எப்படி இருக்குது வெளியில் சோஷியல் மீடியாவில் எல்லாம் உங்களுக்கு? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வைரல் கண்டென்ட் ஆகிடுச்சு. படம் ரிலீஸ் ஆனோடனே எனக்கே தெரியல. அது எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மீம் பேஜஸ்லாம் இருந்துட்டு இவர் யார் தெரியுமா அப்படின்னு மீம் பேஜஸ் கண்டென்ட்ஸ்லாம் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஐ ஜஸ்ட் யூஸ் டு அது தெரிய வந்து இன்னமும் நம்மளை வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படின்றது. வெரி மச் ஹாப்பி. குடும்பஸ்தன்குள்ள நீங்கள் வந்தது எப்படி? குடும்பஸ்தன் படம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் தான். நான் அந்த படத்தில் நான் நடிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்லேயே இல்லை. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண தான் போனேன். ப்ரொடியூசர் சார் வினோத் சார் வந்து இந்த படத்தை பார்த்துக்க சொன்னாங்க. நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் படங்களில். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தையும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் போனேன். அப்போ போகும்போது இந்த மாணிக்சந்த் கேரக்டருக்கு அவங்க வந்து கேஸ்டிங் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சடனாக ஒரு நாள் வந்து ரைட்டர் பிரசன்னா சார் வந்து நீங்கள் மாணிக்சந்த் பண்ணால் நல்லா இருக்குமே, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இருந்துட்டு மாணிக்சந்தா சார் என்னன்னே தெரியல, நான் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் என்ன நடிக்க சொல்கிறீங்க, ரெண்டுத்துக்கும் எப்படி வந்து செட் ஆகும்? அப்போ நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் இங்கே இருக்கிற மற்ற ஒர்க்ஸை வந்து எப்படி பார்க்குறது, அது நான் பார்க்குறேன் சார், அது செட் ஆகாது சார், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். தென் அகெயின் ஒரு 1 வீக் மாதிரி போச்சு. அது வரைக்கும் எந்த ப்ராசஸும் இல்லை, அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு நாள் வந்து ஒரு சின்ன ஒரு லொக்கேஷனில் உட்காந்து நான் பிரசன்னா சார் ப்ரொடியூசர் சார் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் தான் இந்த மாணிக்சந்த் பண்ணுறீங்க. நான் தான் பண்ணுறேன், எப்படி சார் சொல்கிறீங்க? அது ஆக்சுவலி அந்த கதை என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த கேரக்டர் என்ன பண்ணும் எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. மாணிக்சந்த்ன்ற பேர் மட்டும்தான் தெரியும். மாணிக்சந்த் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சார் அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது. இல்லை அபி நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சார் வந்து சொன்னார். உடனே ப்ரொடியூசர் வினோத் சார் இருந்துட்டு, நீங்கள் தான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கீங்களா, நீங்கள் பண்ணுங்கள், அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். தென் அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே சரி சார் பண்ணலான்னு அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட் போனோம். அப்போது வந்து நான் ஃபுல் வந்து பியர்டில் இருப்பேன். பட் இருந்தும் அந்த லுக்கை வந்து இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற லுக்கை வந்து ஜட்ஜ் பண்ணது பிரசன்னா சார். ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து லுக் டெஸ்ட் எடுத்து அப்புறம் அதில் வந்து ஒரு ஃபேக்ட் என்னென்னா, ஃபுல் வந்து டைலாக்ஸ் எல்லாமே ஹிந்தியில் இருக்கும். எனக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. ஒரு வேர்டு கூட எனக்கு வந்து துமாரா நாம் கியா ஹே இவ்வளோதான் தெரியும். யூஸ்வலாக நமக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தெரியுமோ அதுதான் எனக்கும் ஹிந்தி தெரியும். ஹிந்தி சத்தியமாக தெரியாது. ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர். ஃபுல் கம்ப்ளீட்டாக அவன் பேசுகிறது எல்லாமே வந்து ஹிந்தியில் வந்து 90% ஹிந்தி இருக்கும், 10% தான் தமிழ்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது தமிழுமே எப்படி இருக்கும், நார்த் இந்தியன் எப்படி ஸ்லாங்ல இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 1.5 பேஜ் டைலாக்னு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன இது ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்கு, நமக்கும் ஹிந்திக்கும் அப்படி இருக்குன்னா. தென் அதுக்கப்புறமேட்டு அது எனக்காக வந்து அவங்க ஹிந்தியை வந்து தமிழில் எழுதி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டங்கிலீஷ்னு வரும்ல அந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய விஷயத்த வந்து டைரக்டர் ராஜேஷ் சார் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் நடிச்சிருந்தவங்க தானே அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது நான்
நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்றது அந்த டீம்கே அப்போ தான் தெரிஞ்சுது. ஓகே. ஸோ இப்படி தான் அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. அண்ட் தென் அது எனக்கு வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக நல்லபடியாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக வந்ததுக்கு வந்து டைரக்டர் ராஜேஷ் சாரும் அப்புறம் மணிகண்டன் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களோட இன்புட்ஸ் எல்லாமே இருந்தனால மட்டும்தான் அவ்வளோ தூரம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் நல்ல ஒரு லாங் கேப். எனக்கு நான் ரொம்ப நாள் ஆச்சு நடிச்சு திருப்பி இது நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதர்ச்சியாக நடந்த விஷயம் தான் இது. கம்ப்ளீட் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா சார், டைரக்டர் ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் மணிகண்டன் சார். ஓகே. பிரசன்னா சார் இவ்வளவு கம்பல் பண்ணியிருக்காருல, உங்க இந்த கேரக்டர் மாணிக்கச்சந்திர கேரக்டர் நீங்க தான் பண்ணியாவணும் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணியிருக்காருல. சோ அதுக்கான ரீசன் அவர் சொன்னாரா? உங்களுக்கு நான் வந்து இந்த படத்துல பாத்துருக்கேன், இந்த சீரியல் நான் பாத்துருக்கேன். இல்ல அப்படி எதுவுமே சொல்லல. அவர் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டருக்கு இந்த லுக் இருந்த இந்த பையன் இந்த லுக்ல இருந்தா கரெக்டா இருப்பான்றது அவருடைய விஷயம். நான் வந்து நடிச்சிருக்கேன்னு கூட அவருக்கு தெரியாது. பிரசன்னா சாருக்கு தெரியாது. ஷூட்டிங்ல மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் வந்து ஒரு டெக்னீஷியனா அங்க ஒர்க் பண்ண போயிருக்கேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் பண்ண போன ஒரு டெக்னீஷியன். நான் என் ஒர்க் பார்த்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு மிங்கிள்ல இருக்கும்போது அந்த கேரக்டருக்கு இவன் ஏதோ செட் ஆகும், இவன் இந்த கெட்டப்ல இருந்தா இவன் இந்த கேரக்டர் கரெக்டா இருக்கும்னு சார் பிரசன்னா சார் தான் வந்து ஜட்ஜ் பண்ணார். அதுக்கப்புறம் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்குமே தெரியும் நான் சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்றது. அது ப்ரொடியூசர் வினோத் சார் தான் சொன்னார். நீங்கள் நடிச்சிருக்காரு சார், அவர் பண்ணுவார் சார். சார் நீங்கள் பண்ணுங்கன்னு வினோத் சார் தான் வந்து சொன்னாப்புல. ஸோ அது வினோத் சாருடைய சப்போர்ட்ல தான் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது இல்லை, இப்போ இவர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அந்த நோன் ஃபேஸா இருக்கு, அந்த ரெனோன் ஃபேஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் ரெகனைஸ் பண்றோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செட்டில் யாராச்சும் ரெகனைஸ் பண்ணாங்களா? அவர்ல அந்த மாதிரி ஏதாச்சும் மெமரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எப்படி வரும் அப்படின்னா, அப்போது நான் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மேஜர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு தலைவா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்களே, நல்லா பண்ணுறீங்க, நடிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு. ஆமாங்க நடிச்சிருக்கீங்க இது மாதிரின்னு. ஓ நீங்கள் தானே அது, இப்போ தலைவா நீங்கள் சூப்பர்னுவாங்க. ஸோ இப்படி தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். இட்ஸ் அ வே லாங் ஜேர்னியில் ஒரு 22 இயர்ஸ் ஆச்சு அதை நான் பண்ணி. ஸோ இன்னமும் அதோட ரெகக்னைசேஷன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு வந்துகிட்டு இருக்காது. ஓகே. மணி அவர்கள் என்ன சொன்னார்? நீங்கள் தான் அந்த மூஷா அப்படிங்கும் போது என்ன விஷயம் அவர் சொன்னார்? சார் அவர்கிட்ட எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா மணிகண்டன் சார் வந்து ஒரு டவுன் டு எர்த் பர்சன். அவருடைய சப்போர்ட் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே எனக்கு கிடைச்சது. அவர் ஒரு ஹீரோவாகவே அவர் வந்து எப்பயும் செட்டில் இருக்க மாட்டாப்புல. ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்து ட்ரீட் பண்ணுவார். அந்த அவங்கவுங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து அவர் கொடுப்பார். ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நீங்கள் இப்படி இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லா இன்புட்ஸையும் அவர் வந்து கொடுப்பார். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம். நிறைய இன்புட்ஸ் இந்த கேரக்டர் நல்லா டெவலப் ஆனதுக்கு ரீசன் வந்து மணிகண்டன் சார். ஸோ இப்படி ஒரு இன்புட் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்தாரு. எனக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து சார் கொடுத்துருந்தாரு. ஓகே. அவருக்கு அந்த கனெக்ட் இருக்கா? வைடியர் பூதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் தானே சூப்பர் அப்படின்னு சொன்னாப்புல. நீங்கள் தான் பண்ணீங்களா சூப்பர் அப்படின்னு சொன்னாப்புல. ஹி வாஸ் வெரி மச் ஷாக்டு. அவருக்கும் அது புதுசாக நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். ஓகே. இப்போ உங்களை ஆக்டராக தெரியும் எங்களுக்கு. நீங்கள் டெலிவிஷன் சைல்டு ஆர்டிஸ்ட் டெலிவிஷன் பக்கம் இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் நாகேஷ் திரையரங்கம் அந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். சரி, இந்த ப்ரொடக்ஷன் சைடு நம்ம போய் ஒர்க் பண்ணணும், ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டிசிஷன் எப்போ எடுத்தீங்க? எதனால் எடுத்தீங்க நீங்கள்? நான் ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து மூவிக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு 2 படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது ஒன்று வந்து நாகேஷ் திரையரங்கம், இன்னொன்று வந்து தோனி கபடிக்குள்ள ஒரு படம் வந்து கிடச்சிது. அதை முடிச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து டேக் ஆஃப் ஆகலை. அந்த இடத்துல ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. அப்போது என்னன்னா அதில் இருந்த ஒரு பர்சன் வந்து சொன்னார், இந்த பையன்லாம் வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இவங்களாம் மார்க்கெட்டே கிடையாது, எப்படி நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு. தென் ஐ வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அப்போது ஒரு ஐடியா எனக்கு என்ன ஒரு தாட்டுன்னா, மார்க்கெட்னா என்ன, இந்த மார்க்கெட்னா என்ன, அப்போது இந்த மார்க்கெட் இருந்தால் தான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்ற ஒரு query எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அந்த மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, ஒரு படம் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி அதை வியாபாரம் பண்ணுறாங்க, அது விநியோகம் எப்படின்லாம் நடக்குது, என்னன்ற ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்றதே நமக்கு தெரியும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது பண்ணுறது இல்லாமல் இது என்னன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு
ஒரு ஐடியா எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கற்றுக்கணுன்னு ஆசை வந்தது. அது இந்த ப்ராசஸ் எப்படி, ஒரு படம் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, எப்படி அது முடியுது, இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, இதை எப்படியெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து கற்றுக்கணுன்னு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஷிஃப்ட் ஆனேன். ஓகே, அந்த ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்களா, மார்க்கெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சம்மந்தப்படுத்தி ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிங் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? அந்த சைடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ண அப்படின்னா அது வந்து ஒரு 50-50 ஒரு சான்ஸாக தான் இருந்தது. டெக்னீஷியனாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இல்லை, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படி இவந்தோ அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் அதுலேயும் ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது என்னன்றது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அது தெரிஞ்சுக்கணும். இப்போது பிளாங்காக எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்க ஆரம்பித்தோம்னா அதில் ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடைக்கும். வெளியிலேருந்து பார்க்குற தோற்றம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும், ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரியாலிட்டி என்னன்றதை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அது என்னன்னு கற்றுக்கும் போது தானே தெரிய வரும். ஸோ அது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் போனேன். இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு மைடியர் பூதம் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டு திரும்ப உங்களோட கெரியர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். மைடியர் பூதம், இப்போ எல்லாருக்குமே நடிப்பு அப்படின்ற ஒரு ஆசை ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்காக தோணிருக்கும். ஸோ உங்களுக்கு நடிப்புல எப்போ ஆசை வந்துச்சு, எப்படி ஆசை வந்துச்சு, மைடியர் பூதம்க்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அந்த மூஷா கேரக்டருக்கு உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது? ஸோ மைடியர் பூதம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன். கண்டிப்பாக அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோன். அண்ட் தென் அது எனக்கு வாழ்க்கையில் கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவுக்கு, அந்த எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நான் இன்ன வரைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தென் இப்போ என்னோட ஜேர்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆசை அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம ஸ்கூலில் அப்புறமேட்டு வந்து இந்த நம்மளோட லோக்கல் ஏரியா ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒன்று நடத்துவாங்க இல்லையா, அதிலெல்லாம் இந்த மோனோ ஆக்ட் காம்படிஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போதுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். போகும்போது அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் அடிச்சுட்டு வருவோம். அப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, அப்போவும் ஒரு மோனோ ஆக்ட் மாதிரி ஒரு விஷயங்கள், மனோகரா மாதிரி, கட்டபொம்மன் மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து கெட்டப் போட்டு போவோம். அப்போது ரொம்ப சின்ன 6-7 இயர்ஸில் நமக்கு எதுவும் தெரியாது. அப்பா என்ன சொல்லுவாரோ அதை தான் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம். ஸோ அது பண்ணும்போது அந்தந்த இடத்துல வந்து வின் பண்ணிட்டு வரும்போது ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு மெமரிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வின் பண்ணிட்டு வரும்போது என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லையே நீ நல்லா நடிக்கிறியேன்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு இன்டென்ஷனாக க்ரியேட் ஆச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் ஆச்சு. அதுதான் நான் பேசிக்காக வந்து உருவானதுக்கு ரீசன், நடிகனாக ஆகணும்னு ஆசை வந்ததுக்கு ரீசன். அண்ட் தென் சரிகமா இங்கே மைடியர் பூதம் வந்ததுக்கு எப்படி வந்ததுன்னா, ஓகே நம்ம நடிகனாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம், ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் திருச்சியில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு அங்கே தான் வேலை. ஹோம் டவுன் வந்து எனக்கு ஆந்திர பிரதேஷில் கூடூர்னு ஒரு ஊர், அங்கே தான் நான் பிறந்தேன். பட் படித்ததெல்லாம் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சர்ச் பண்ணோம். திருச்சியில் இங்கே வந்து எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே மண்டே ஸ்கூல் லீவ் போட்டு நானும் எங்கள் அப்பாவும் வந்து சர்ச் பண்ணுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்குலாம் போவோம், வாட்ச்மேன் துரத்திட்டு வருவார், இங்கெல்லாம் வரக்கூடாது நாட்டலோட மாதிரி. விஜயா வாயினி ஸ்டுடியோஸ்க்கு போவோம், அதுலலாம் அப்படியே ஆப்போசிட்டில் இப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் லைட்டு வச்சுட்டு ஹெச்எம் அந்த ஒரு பெரிய லைட் இருக்கும் அப்போல்லாம், ஹெச்எம்ஐன்னு சொல்லுவாங்க அது. அந்த லைட்டு எங்கே தெரிஞ்சாலும் அங்கே போய் நின்றும். இப்படி தான் வந்து என் ஜேர்னி இருந்தது. அப்படி ஒரு ஜேர்னியை எல்லாத்தையும் கடந்து போட்டு ஒரு 2-2.5 வருஷம் நான் அப்போது ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. அப்போது என் அப்பாவுடைய ஆஃபீஸில் பாலச்சந்தர் சார்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய கசின் வந்து இங்கே சரிகமா இந்தியா லிமிட்டெடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, குமார் சார்னு, கேஆர்கே குமார் சார்னு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு மைடியர் பூதம்னு ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு கேஸ்ட்டுக்கு பசங்களை பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் ஒரு பையனை சொல்லியிருந்தீங்களா, அந்த பையனை வந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. அது மூலமாக அங்கேருந்து சென்னைக்கு மறுபடியும் அவர் சொன்னதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அப்புறம் ஆடிஷன் வச்சாங்க. அந்த ஆடிஷனில் வந்து பிஆர் விஜயலட்சுமி மேடம், சண்முகம் சார், இவங்க எல்லாமே இருந்தாங்க. அந்த ஆடிஷனில் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது. லக்கிலி அதை எனக்கு கொடுத்தாங்க அவங்க, என் மேலே நம்பிக்கை வச்சு. சண்முகம் சார், பிஆர் விஜயலட்சுமி மேடம் என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்தாங்க. அது வந்து நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, மூஷா கேரக்டரோட எங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூஷாவோட கண்ணும் அவர் பேசுற விதம் தான் எங்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை வெளியில் நீங்க போகும்போதோ உங்க கண்ணை வச்சு நீங்க பேசுற விதத்தை வச்சு மூஷா நம்ம டிவியில பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்தி டெஃபினட்டா பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லேயே அது நடக்கும். அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாகவும் சொல்லலாம், நல்லாவும் இருக்கும். அதாவது ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் வந்து இப்போ அந்த ஷூட்டிங் நடக்கும்போது
ஷூட்டிங்கே நிறைய ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே வந்திருக்கும். அவ்வளோ தூரம் க்ரௌடு வந்துருவாங்க. மூஷா அப்படின்ற ஒரு ஆமாம். இப்போ ஒரு ஸ்கூல் பக்கத்தில், ராமபுரத்தில் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஷூட்டிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 11 o'clock கிட்ட வந்து பக்கத்தில் ஒரு 2 பில்டிங் தள்ளி ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மொத்தமாக வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமேட்டு ஷூட்டிங்கே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வந்து கிடச்சிது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான விஷயம். அது எனக்கு வந்து இன்ன வரைக்கும் மறக்க முடியாது அந்த இன்சிடென்ட்ஸ்லாம். எப்போ நான் எங்கே போனாலுமே எனக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கும். வேற நான் ட்ராவல் பண்ணி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நீங்கள் தானே மூசா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூலில் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். மற்றவங்களாம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 5 மாதத்தில் ஒரு 5 நாள் தான் மேக்ஸிமம் நான் ஸ்கூலுக்கே போவேன். மீதி நாள் ஷூட்டிங்கில் இருப்பேன். ஸோ 5 நாள் நான் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம படிக்கணும் ஒரு விஷயம், நமக்கு அந்த நோட்ஸ்லாம் தெரியும். இவங்க எல்லாமே முன்னாடி நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருப்பாங்க. இவங்க ஒரு 5-6 லெசன்லாம் முன்னாடி போனாங்கன்னா நான் அப்போ தான் ஃபஸ்ட் லெசனில் இருப்பேன். அவங்கெல்லாம் முன்னாடி போயிடுவாங்க. அப்போ அந்த நோட்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? அந்த நோட்ஸ் கேட்கும்போது பசங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீ மேஜிக் பண்ணியே பாஸ் ஆகிடுவோம், உனக்கு எதுக்கு பார்த்துப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹாப்பியாக இருக்கும். ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்ஸும் இருந்தது, அதை தாண்டி ஹாப்பியான மூமெண்ட்ஸும் நிறைய இருக்குது. ஓகே, மறக்க முடியாத மெமரிஸ்ன்னு கண்டிப்பாக ஏதாச்சும் இருந்திருக்கும்ல மைடியர் பூதம் பற்றி? அதை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்களா? மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்னா வந்து நிறைய இருக்குது. எஸ்பெஷலி அது ஆக்சுவலி எனக்கு வந்து இளங்கோன்னு ஒருத்தர், அவர் ஒரு ஒன் ஆஃப் ரசிகர். அவர் வந்து ரொம்ப வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு ஒரு 10 வருஷமா டெய்லி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் நடக்கும்போது அவருக்கு என்ன வயசு இளங்கோவருக்கு? அவருக்கு he was 12-13 years இருக்கும். ஓகே. அவருக்கு அவர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஃபார் மை ஈச் அண்ட் எவ்ரி பர்த்டே he used to wish. அவர் வந்து அவருடைய அன்பு எனக்கு வந்து அவருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இது அவர் 20 வருஷமாக அவர் என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அந்த இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும், ஒரு தனியாக ஒரு குரூப் எல்லாமே வச்சு என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. நான் எங்கே அப்ராட் ட்ராவல் பண்ணாலும் சரி, எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், எங்கே மக்கள் பார்த்தாலும் ஒரு ரசனை கொடுக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே அவங்க எல்லா ரசிகர்களுக்கும் வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யூஎஸில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அவங்களோட சன் வந்து அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மூசான்ற கேரக்டர் அங்கே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்து ஷீ வாண்டட் டு அடாப்ட் மீ. என் பையன் மாதிரியே இருக்காரு அவர். அதனால ஷீ கான்டாக்ட் மை பேரண்ட்ஸ்லாம் கான்டாக்ட் பண்ணி எனக்கு உங்கள் பையனுக்கு கொடுத்துருங்க, நான் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணிக்கிறேன், என்னுடைய பையன் மாதிரியே இருக்காப்புலன்று அந்தளவுக்கு விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அண்ட் தென் ஐ மெட் ஹர். பார்த்துட்டு அவர் எல்லாத்துக்குமே அவங்க கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷீ ஆஃபர்ட் மீ பாக்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் நிறைய. அவங்க பையனுக்கு அவங்க வந்து அவங்களோட பையனாக நினச்சி பெரிய கிஃப்ட், எனக்கு உண்டான ஷர்ட்ஸ், ஒரு வருஷத்துக்கு உண்டான ஷர்ட்டு, பேண்ட்ஸ், இது மாதிரி, அப்புறம் மொபைல் ஃபோன், பென்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இதெல்லாமே வந்து அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே, நிறைய மக்களுக்கு எவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க உங்கள் மேலே, இவ்வளோ எமோஷனலாக அட்டாச் ஆகிருக்குது மூஷா அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ எதனால் விலகிட்டீங்க அதுக்கப்புறம்? ஃபீல்லே இல்லையே பெருசாக? எதனால்? ஃபீலில் இல்லைன்றது இல்லை, அதான் இப்போது மைடியர் பூதம் முடிக்கும்போது நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அது 10th பப்ளிக் எக்ஸாம்னால தான் அதுலேருந்து நான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 10th முடித்ததுக்கப்புறம் என் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, என்ன வேணால் பண்ணிக்க, ஆனால் படிச்சுட்டு பண்ணு, அதுதான் விஷயத்துலேருந்து. தென் அப்போது வந்து ஒரு அடலசன்ட் ஏஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு வாய்ப்புகள் இருக்கும், அடல்ட்டாக ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த இன்பிட்வீனில் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து எல்லாருக்கும் வரும். அதில் வாய்ப்புகள் பெருசாக வராது. ஒரு 100 வாய்ப்பு இருக்குன்னா அதில் ஒரே ஒரு வாய்ப்பு தான் அதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து எல்லாருமே கிராஸ் ஆகணும். அது நானும் கிராஸ் ஆகி வரும்போது ஐ டுக் பி இன்ஜினியரிங். ஸோ காலேஜுக்கு எனக்கு ரெகுலராக போக வேண்டிய, எனக்கு ஸ்கூலில் கிடைச்ச அளவுக்கு லிபரலிட்டி வந்து எனக்கு காலேஜில் கிடைக்கல. ஸோ காலேஜில் அட்டண்டன்ஸ், செமஸ்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் சரி ஓகே படிச்சுட்டு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்து படித்து முடிச்சு தென் அகைன் ஐ ட்ரைட் பண்ணும்போது எனக்கு நாகேஷ் திரையரங்கம் கிடச்சிது. நாகேஷ் திரையரங்கம் முடிகிறதுக்கு முன்னாடி தோனி கபடி குழுன்னு ஒரு படம் வந்து கமிட் ஆனேன். அந்த படம் வந்து இட் டுக் 2-3 years ஆஃப் டைம் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு.
அது சின்ன சின்ன ஒரு ஹேர்டல்ஸ்லாம் போயிட்டு ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ்லாம் மாறி அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டையும் முடிக்க முடிஞ்சது. தென் அது முடிஞ்சது. இன்னொரு ப்ராஜெக்ட் நான் கமிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, ஐ வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து என்னை வெளியே எடுத்துட்டாங்க வித்தவுட் எனிதிங். அது எந்த ரீசனுமே எனக்கு சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெசிஷனுக்கு வந்தேன். ஓகே, அப்போ மார்க்கெட்னு ஒன்று விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ன பிறகு தான் ஐ ஜஸ்ட் அகெயின் இந்த விஷயத்துக்கு மாறணும். இதுதான் விஷயம். நான் விலகணும் அப்படின்றதெல்லாம் விஷயம் இல்லை, ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணுன்ற விஷயம். இப்போ மைடியர் பூதம்ல நிவேதா தாமஸ் இருப்பாங்க, பரத் அவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் கேட்டகரியில தான் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இடையில பாண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்? இப்போ அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களா? பாண்டேஜ் நல்ல பாண்டேஜ் தான் எல்லாரு கூடயும். ஜஸ்ட் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக போவோம். இருக்கிறதுல நான் தான் சீனியர் அவங்க எல்லாரை விட. நிவேதாவாக இருக்கட்டும், பரத்தாக இருக்கட்டும், கௌதம், ஹரிதா எல்லாரை விட நான் தான் வந்து சீனியர். ஸோ பாண்டேஜ் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா ரகலையாக ஜாலியாக இருக்கும். ஆஃப்டர் இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் அவங்கவுங்க பேட்ஸில் போக ஆரம்பிச்சது. பெருசாக இப்போதைக்கு காண்டாக்ட் இல்லை. ஐ ஹாவ் காண்டாக்ட். கௌதம் கூட எனக்கு ரெகுலராக காண்டாக்ட். இஸ் இன் துபாய், யூஏயில் இருக்கார். அவர் ஒரு 2 months, once in 2 months ஐல் கெட் இன் டச் வித் தம். ஒரு தடவை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணணும்னு ஆசை. பட் அது இப்போ வரைக்கும் பாசிபிளாக நடக்கலை. தட்ஸ் தி திங். ஓகே, என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஸ்டடீஸ் முக்கியம், நம்ம லைஃப்க்கு நம்ம கரியருக்கு ஸ்டடீஸ் அப்படின்றது முக்கியம். ஸ்டடி நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அந்த பாத்வேல போகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம அப்பப்போ வந்து சினிமாவை டச் பண்ணியிருக்கலாம், சீரியல் டெலிவிஷன் சைடு டச் பண்ணியிருக்கலாம், நம்ம அந்த லைம் லைட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். பட் அதை விட எனக்கு ஸ்டடீஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. நமக்கு அப்போது க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே கேட்போம். அவங்க இது ஓகேனா இது ஓகே, இல்லைனா இல்லை. பிகாஸ் எனக்கு இன்டென்ஷன் வந்து நடிக்கணுன்றது எனக்கு இன்டென்ஷன். பட் வீட்டில் ஸ்ட்ரிக்ட். அவங்க வந்து நீ படித்து முடிச்சுட்டு போ, அதுக்கப்புறம் எதுவானா நீ பண்ணிக்க, இது இருந்ததுனால தான் விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேக் வந்து எனக்கு வந்தது. அதுதான் விஷயம் நடந்தது. எனக்கு பர்சனலாக வந்து நான் நிறைய தடவை வருத்தப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து பிஎஸ்சி மல்டிமீடியா தான் படிக்கணும்னு ஆசை எனக்கு. ஓகே. பட் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. சரி, இப்போ என்ன உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும், ரைட் படிக்கிறேன் அப்படின்றதுனால தான் பண்ணேன். அதெல்லாம் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். அந்த டைம் கிவிங்கில் நம்மளால் நடிக்க முடியலையே அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு லைம் லைட் இழந்துட்டு அதை கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபீல்டில் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்ன்றது எவ்வளோ டஃப்பாக இருக்குது? ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதே சுற்றி வர வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க அந்த பாட்டு? அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் பிரதர். இப்போ எனக்குன்னு இல்லை, ஜென்ரலாக யார் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எல்லாருக்குமே இது வந்து பொதுவான ஒரு இடம். எல்லாருமே லைஃப்பில் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கும். இது டிஃப்ரெண்ட். எனக்கும் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் போட்லேயும் மற்றவங்க வேறு போட்லேயும் செயில் பண்ணல. எல்லோரும் ஒரே போட்டில் தான் செயில் பண்ணுறோம். மற்றவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ அதே ஸ்ட்ரகிள் தான் எனக்குமே இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அது இருக்கணும் லைஃப்பில். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கரெக்டான விஷயன்றது தெரிய வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் இப்போ கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, லைஃப்பில் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பொறுமை வந்து ரொம்ப தேவைப்படுது. அண்ட் தென் நமக்கு உண்டான விஷயம் வந்து நம்மளை தேடி கண்டிப்பாக ஒரு நாள் வந்துருன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பஸ்தன், இது எனக்கும் விஷயம் நான் எதிர்பார்க்கலாம், ஆனால் எனக்கு உண்டானது அது வந்தது. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இப்போது எனக்கு லைஃப் வந்து புரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து. ஓகே அப்படின்றது இது நமக்கு உண்டானது நமக்கு வந்து வரும். நம்மளுடைய வேலை நம்ம என்னவோ அதை சின்சியராக செஞ்சுட்டு போகணும். ஸோ நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்றது. ஏன்னா அன்றைக்கி இருந்த விஷயத்துக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் நிறைய வந்து மாற்றங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னா மதிக்க கூட மாட்டாங்க. அப்படியா வந்திருக்கீங்களா, சரி உட்காருங்கன்னுவாங்க. நான்லாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 2-3 நாள்லாம் கண்டினியூஸாக உட்காந்துருக்கேன். காலைல உட்காரும், போனேன், நாளைக்கு வாங்கன்னுவாங்க, நாளைக்கு போவேன். அதுக்கடுத்து நிறைய நாள் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் வேணும். ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்த விஷயம் என்னன்றது நமக்கு என்ன அப்படின்றது புரிய வரும். லைஃப்னா என்னன்றது புரிய வரும். ஓகே, இப்போ டெலிவிஷனில் ஒரு விஷயம் ஹிட் அடிக்கல அப்படின்னா அடுத்து அவங்களோட டெஸ்டினேஷன் என்னவா இருக்குன்னா சினிமா அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ மைடியர் பூதம் வந்து ஹியூஜ் ஹிட். கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். வந்துச்சா? அப்போ வந்தது சார், படம் வாய்ப்பு வந்தது. என்ன எனக்கு அப்போ பெருசாக பண்ண முடியாததுக்கு ரீசன்னா, எனக்கு மந்த்லி எப்படி மாதத்தில் நான் 24 நாள் மினிமம் நான் ஷூட்டிங்கில் இருப்பேன். 24 நாளில் ஒரு 24 days ஒர்க்கிங் இருந்துச்சுன்னா 20 days மினிமமாக வந்து ஷூட் இருக்கும். ஒரு மினிமம் 5 to 6 days நான் அட்டனன்ஸ்க்கு ஸ்கூலுக்கு போய் ஆண்டு இருக்கும். இதை தாண்டி நான் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு டேட் என்னால் வந்து அப்போ இருக்கிற டைமிங்கில் கொடுக்க முடியல.
அதனால நிறைய வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். என்னென்ன படங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்றது நினைவில் இருக்கு? அது இப்போ இப்போதைக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய இருந்தது அப்போது. ஐ ஹோப் ஸோ. அப்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா பார்த்திபன் சாரோடைய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தது, அது ஒன்று. அப்புறம் விஷ்ணுவர்தன் சாரோட ப்ராஜெக்ட் யா, ஐ ஹோப் ஸோ. இப்போ எனக்கு எக்ஸாக்டாக சரியாக ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பார்த்திபன் சார்து கன்ஃபார்மாக ஞாபகம் இருக்குது, அது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன் ஒன்று. அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார்து காட்ஃபாதர், அது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன். ஓகே பிரதர், நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆக்டிங்கா? இப்போ ஒரு பெரிய லைம் லைட் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் மூலியமா. ஓகே, ஆக்டிங் பாத்வேவா இல்லை டெக்னீஷியன் அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது? கண்டிப்பாக ஆக்டிங் பாத்வே தான். கண்டிப்பாக இப்போது கரண்ட்டாக ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன். குடும்பத்துக்கு அப்புறமா? ஆமாம் 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 பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆமாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் எப்படியும் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். தெரியல, அது கடவுளுக்கு தான் தெரியும். என்னுடைய ஹோப் ஐ வாண்ட் டு ஆக்ட் மறுபடியும் ட்ரை அப்படின்றது. ஓகே பிரதர், ரொம்பவே நன்றி உங்கள் நேரத்துக்கும் பொறுமைக்கும். நன்றி. விகடன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.